ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் ஹியூமன்ஸில் பார்ட் 22 தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பார்ட் 20 வரைக்கும் போட்டிருப்போம். அதை பார்க்கலாம், மறக்காம பார்த்துட்டு வாங்க கைஸ். ஏன்னா இதோட ஸ்டோரி பேஸ்ட் கேம், அப்போ தான் இதோட கண்டினியூஷன் புரியும். வீடியோக்கு போகிறதுக்கு முதல் போன பாட்டில் என்ன நடந்ததுன்றதை ஷோர்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். போன பாட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம சைலோ பிஹெச்ஐ நார்மல் மூணு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கைஸ், இந்த இருக்குது கைஸ். அதாவது இப்போ நம்ம இதை முடிச்சோம்னா நம்மளுக்கு ஆர்மர் மோட்ஸும் ஆர்மர் மோட் பார்ட்ஸும் தருவாங்க கைஸ். ஓகே, இந்த மாதிரி சைலோஸ் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட பொஸ் ஃபைட் மாதிரி தான் கைஸ். பொஸ் ஃபைட் முடிஞ்சால் நம்மளுக்கு வெப்பன் மோட்ஸ் தருவாங்க. ஓகே, அதை மாதிரி தான் சைலோஸ் முடிஞ்சால் நம்மளுக்கு ஆர்மர் மோட்ஸ் தருவாங்க கைஸ். அடுத்து நம்ம மிஷன்ஸ் முடிச்சிருப்போம் கைஸ். ஓகே, நம்ம பிளாக் ஃபெயிலுக்கு போய் அதெல்லாம் செஞ்சுருப்போம். அதை பார்க்கலாம், போய் பாருங்க கைஸ், நல்லா போச்சு. ஓகே, இன்றைக்கான நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதா தான் கைஸ் இருக்க போகுது. ஓகே, அதேமாதிரி நான் ஆஃப்லைனில் என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேங்க. நான் என்னென்ன பண்ணேன் ஆஃப்லைனில் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இந்த அக்சசரிஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு இருந்தேங்க கைஸ். இது அங்கங்கே வயலில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டு இருந்தால் நம்மளுக்கு இந்த அக்சசரிஸ் கிடைக்கும். பொருங்க கைஸ், காட்டுறேன். இது வந்து மசில் எடுத்தேன் லெஜெண்ட்ரி, இந்த ஸ்கோப் எடுத்தேன் ஆப்டிக் லெஜெண்ட்ரி, மெகசிமன் லெஜெண்ட்ரி கைஸ். ஓகே, இது புல்லட், அது தெரியுங்க டங்ஸ்டன் தான், நான் காட்டியிருப்பேன் முதல் வீடியோலேயே. அடுத்து இந்த எக்ஸ்கிராஃப்ட் பண்ணியிருப்பேன். இதுவுமே நான் வயர்லேருந்து தான் கைஸ் எடுத்தேன். நான் வயரில் எனக்கு ப்ளூ பின் தந்தேன், அப்போ நான் எடுத்துட்டேன் கைஸ். சரியா, இது என்ன பவர் இருக்குது கைஸ் எனக்கு தெரியலை. சரியா, நான் டேமேஜ் எல்லாம் கூடன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம கைஸ் ரவோனோ சென்டர், ட்ரெண்ட், ஸ்பைடர் பொஸ் ஃபைட், இது மூணுமே ஹார்டில் நான் ஆஃப்லைனில் போட்டு வெறித்தனமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன் நாங்கள். சரியா, ட்ரெண்ட் பொஸ் ஃபைட் ஹார்ட் மூணு நான் எப்படி முடிச்சேன்றதை சின்ன ஷோர்ட்ஸ் போட்டிருக்கேன் கைஸ். ஓகே, ஒரு நிமிஷத்துக்கும் குறைவாக தான் இருக்குது. அதை போய் பார்க்கலாம், பாருங்க கைஸ், நல்லா போச்சு. நான் எவ்வளோ சிம்பிளாக முடிச்சுன்னு பாருங்கள். வேறு ஷோர்ட்ஸ் போட்டிருக்கேன்னா யோசிச்சு பாருங்க கைஸ். சரியான பவர் நம்ம ஸ்னைப்பர். சரியா, சரியான பவர், சும்மா சொல்லக்கூடாது. ஓகே கைஸ், அடுத்து வந்து சைலோ சிக்மா, சைலோ பிஹெச்ஐ, இது ரெண்டுமே நான் ப்ரோ மோடில் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அதுக்கு இந்த ப்ரூஃப் இருக்குது. இந்த பாருங்க கைஸ், நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை மோட்ஸ் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த பாருங்க கைஸ், இந்த இது வந்து கேலிபிரேஷன் ப்ளூ பின். இந்த பாருங்கள், இது நான் பாதிக்கிட்ட என்னது டிஸ்அசம்பிள் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் டிஸ்அசம்பிள் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டார்டஸ்ட் கிடைக்கும். ஓகே, ஸ்டார்டஸ்ட் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குன்னு இப்போ காட்டுறேன் கைஸ். சீரியஸாக எனக்கே ஷொக் ஆகிட்டு கைஸ். பொறுங்க, பாருங்க கைஸ், கிட்டத்தட்ட 4000 ஸ்டார்டஸ்ட் கைஸ். 4000 ஸ்டார்டஸ்ட். இவ்வளோ நான் சைலோஸும் டஞ்சன்ஸும் முடிச்சே எடுத்தேனாங்க. சரியா, அடுத்து வந்து இந்த மோடை காட்டுறேன் கைஸ். இந்த மோடு வந்து எனக்கு ஸ்பைடர் பஸ் ஃபைட் ஹார்மோன் விளையாடி கொண்டு கிடச்சது. இதை வந்து 5 தடவை நான் என்ஹெச் பண்ணிட்டேன். ஓகே, வீக் ஸ்போர்ட் டேமேஜ் கோல்டு கைஸ். எலைட் எனிமிஸுக்கு டேமேஜ் கொடுக்குறது கோல்டு கைஸ். ஆனால் எனக்கு தேவையான மூடு இது இல்லை கைஸ். ஓகே, ஏன்னா இதை பாருங்கள், டேமேஜ் அகைன்ஸ்ட் நார்மல் எனிமி தான் இருக்குது. இது எனக்கு சரிப்பட்டு வராது கைஸ். டேமேஜ் அகைன்ஸ்ட் கிரேட் ஒன் வந்துருந்தால் இந்த மூடு ஒரு பெர்ஃபெக்டான மூடாக இருந்துருங்க கைஸ். சரியா, அதே மாதிரி நான் இன்னுமே நல்லா மூட்ஸ் தேடி கொண்டு தான் இருக்கேன். ஓகே கைஸ், இது நம்ம பொஸ் ஃபைட்லாம் முடித்தா இந்த மாதிரி மோட்ஸ் நம்மளால் எடுக்கலாம் கைஸ் கோல்டு கலரில். அதுக்கு என்ன செய்யணும்டா, நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை அது. ஓகே, ஏன்டா அதுக்கு நான் தனி வீடியோ போடலான்னு முடிவு எடுத்துருக்கேன். வேணா நான் இப்போ உங்களுக்கு நான் இப்படி தான் அந்த மூட் எடுத்தேன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. சரியா, இப்போ நீங்கள் கியர் மூட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த பாருங்கள், மூட் கன்வர்ஷன் ஒன்று இருக்கும். இதில் நம்மளுக்கு பிடிச்ச மூட்ஸை க்ரியேட் பண்ணலாம் கைஸ். நான் இப்போ அப்படி தான் மூட்ஸ் க்ரியேட் பண்ணேன். இப்போ பாருங்கள், சிலது லொக்கில் இருக்கும். இந்த பார்த்தீங்களா கைஸ், சில லொக்கில் இருக்குது. ஒரே மாதிரி 3 மூட்ஸ் இருந்தால் தான் கைஸ் இது அன்லாக் ஆகும். இப்போ டியூரபிள் டெரிட்டோரின்னா இது 3 மூட்ஸ் உங்களுக்கு தேவை கைஸ். சரியா, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். இதில் வந்து நம்ம ஓட்டோ ஃபீல் கொடுத்தாலும், இப்படி ஓட்டோ ஃபீல் கொடுத்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி கைஸ், நம்ம 20,000 எனர்ஜி லிங்க் கொடுத்து நம்மளால் இதில் நம்மளுக்கு பிடிச்ச மூட்ஸ் வாங்க முடியும். பாருங்கள், 100% இப்பிக் அட்ரிபியூட் வரதுக்கு சான்ஸ் இருக்கா. அப்படி தான் கைஸ், எனக்கு வீக் ஸ்பாட் வந்து இப்பிக் வந்துச்சு. நான் ஒரே ஒரு என்கேஜ் பண்ணோடனே அது கோல்டுக்கு போயிட்டு, மற்ற எலைட் வந்து நான் ஒரு 4 செலவழித்து அது கோல்டு கொண்டு போயிட்டேன் கைஸ். இப்படி தான் கைஸ் நான் நிறைய எடுத்தேன் கைஸ். இப்போ ஆர்மர் மூட்ஸ்லாம் காட்டுறேனே. அடுத்த கைஸ், ஆர்மர் மூட்ஸுமே வேறு லெவலில் எனக்கு கிடச்சிச்சு கைஸ். சரியா, ஹெல்மெட் வந்து நார்மல் தான். ஓகே, மாஸ்க் வந்து நார்மல் தான். ஏன்னா இந்த சைலோஸ்லாம் நான் முடிக்கலைன்னு. சரியா, மாஸ்க்குக்கான சைலோஸ், ஹெல்மெட்டுக்கான சைலோஸ், இந்த டிஷர்ட் சைலோ முடித்தேன் கைஸ். சரியா, தேட்டா வந்து நான் முடிக்கலை, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க கைஸ், 1-2 ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவங்களோட லாடைக்குள்ளே சும்மா போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன் கைஸ். அப்போ எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை கிடைக்கும், இந்த சைலோ இப்படி தான் இருக்குமெண்ட். அப்போ நான் உங்களுக்கும் வீடியோ போட்டுக்குள்ளே தேடிக்கொண்டு தேவையில்ல கைஸ். ஓகே, அதான். அடுத்து வந்து பேண்ட்டு மூடுக்கு நான் இன்னும் மோட்ஸ் எடுக்கலை. இது எதுவும் லக்கில் கிடச்சிருக்கு இந்த மூண்டு. ஓகே கைஸ், அடுத்து இதாங்க கைஸ். சரியா, இதுவுமே நான் அந்த மோட் கன்வர்சேஷன் பண்ணி பாருங்க கைஸ். டேமேஜ் அகைன்ஸ்ட் எலைட் எனிமீஸ். இப்போ எலைட் எனிமீஸ்னா என்னென்னா கைஸ், சிம்பிள். எலைட் எனிமீஸ்னா அந்த சைலோஸில் இருக்க பொஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம வயர்லெஸ் போனாகிற பொஸ்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே எலைட் எனிமீஸ் தான் கைஸ். ஓகே, இப்போ கிரேட் ஒன்னு சொன்னேனே, அப்படியே நான் என்னென்னா கைஸ், கிரேட் ஒன் தான் சிம்பிள். நம்ம பொஸ்ஸஸ் தான் கைஸ் கிரேட் ஒன்ஸ். இப்போ ரெவனோ சென்டர், ட்ரெண்ட்டு, ஸ்பைடர் பொஸ் வெச், ஷேடோ ஹவுண்ட், இதுகள் மட்டும்தான் கைஸ் பொஸ்ஸன்னு சொல்லுவாங்க.
கிரேட் ஒன்ஸ் அண்ட் ஓகே இப்போ விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளுக்கு எலைட் ஒன்ஸுக்கு டேமேஜ் கொடுக்குற மோடுமே முக்கியமாக இருக்கும், அதே மாதிரி கிரேட் ஒன்னுக்கு டேமேஜ் கொடுக்குற மோடுமே முக்கியமாக இருக்கும் கைஸ். அதான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மூடு எடுக்க சொல்லி. ஓகே அடுத்து வந்து இது கைஸ், இதுவுமே வேறு லெவல். வீக் ஸ்போர்ட் டேமேஜ் கோல்டுக்கு போயிட்டு கைஸ். இதில் டேமேஜ் அகைன்ஸ்ட் கிரேட் ஒன்ஸும் இருக்குது, டேமேஜ் அகைன்ஸ்ட் எலைட் ஒன்ஸும் இருக்குது கைஸ். அதான் கைஸ் எனக்கு இந்த பிடிச்சிச்சு இந்த மூடில். இந்த மாதிரி மூட்ஸ் தான் கைஸ் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்படி மூட்ஸ் கிடைச்சி ஒரு பெர்ஃபெக்டான ஸ்னைப்பர் பில் நான் பண்ணிட்டேன்டா. இந்த ஸ்னைப்பரை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக நான் அப்படியே ஷேர் பண்ணுவேன் கைஸ். ஓகே வளவலன்னு பேசாமல் நம்ம வந்த வேலையை பார்ப்போம் கைஸ். இப்போ மிஷன் முடிக்கணும்டா. இப்போ அடுத்த மிஷன் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் கைஸ், ஈவோஸ் இயர்னு ஒரு மிஷன். சரியா, இதை முடிஞ்சால் நம்மளுக்கு 15,000 XP எல்லாம் தானா. ஓகே கைஸ் நான் இப்போ அந்த இடத்துக்கு போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ் நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்படி தான் போகணுமாம். ஓகே காய்ஸ் இங்கே ஏதோ இருக்குது. ஓகே ஸ்டோரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டார்டஸ்ட், இந்த ஆயில் ஃபீல்ட்ஸில் வந்து நிறைய ஸ்டார்டஸ்ட் பரவிட்டாங்க காய்ஸ். அதனால் நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்களாம். கவனமாக இருக்கேன். ஓகே இங்கே ஒரு டாக்டர் கூட இல்லை இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. யாரோ டெட்டுன்னு ஒருத்தர் சொல்லி கொண்டிருக்காங்க காய்ஸ். ஓகே காய்ஸ் ஜென்ரேட்டரை பற்றி ஏதோ காய்ச்சாங்க சரியா, அப்போ டாக்டரை அவன் கண்டுபிடிப்பானா. ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அடியை பார்த்தீங்களா காய்ஸ், சொன்னேன் தானே முதல்ல மாதிரி இல்லை காய்ஸ், இப்போ வேறு லெவல் பவராக இருக்குது. ஆனாலும் இப்போ ஷடோ ஒன் போஸ் ஃபைட்லாம் காய்ஸ் காவாசி ஹெச்பியில் தப்பிச்சிடும். ஏன்டா அது ஸ்பெஷல் மூவ் ஒன்று இருக்குது காய்ஸ் சரியா, மேலே பறந்து நின்று அடிக்கும். 2 தடவை அடித்தோடனே நம்ம செத்துருவோம் காய்ஸ். ஒருக்கா அடித்தாலே நம்ம நொக்காயிரும். நம்ம அடலைன் ஷாட் வந்து ஒரே ஒருக்கா தான் கைஸ் யூஸ் பண்ணியதும். அதனால் நம்ம 2 தடவை நொக்காயக்குள்ளே நம்மளால் அடலைன் ஷாட் யூஸ் பண்ணலாம் போயிருங்க கைஸ். அப்படி தோற்றுருக்குங்க ஷடோ ஒன்றில், இல்லைனா ஈஸியாக முடிச்சுடுவோங்க ஷடோ ஒன்று. அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இப்போ எங்கேயோ போவேன் அடுத்து. ஓகே கைஸ் இப்போ 1.1 கிலோமீட்டர்னு காட்டுது. ஐயே திருப்பி இங்கே போயேங்க. சரி இப்போ நான் அங்கே போயிட்டு உங்களை காட்டுறேன். ஓகே கைஸ் அந்த பிளாக்ஃபெல் இந்த மார்க்கெட்டுக்கு வந்துடுங்க. சரி இது சேஃப் ஜோன். இங்கே ஒரு செக்யூர்மெண்ட் இருக்குது, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குதுண்டு. ஓகே கைஸ் போடு காய்ஸ், ஒரு ரேரஸ்ட் இது கிடச்சிருக்கு காய்ஸ். அட்டாமிக் ஸ்னேல் கிடச்சிருக்கு போடு காய்ஸ். இது லியா லேப்னு ஒன்று இருக்குது காய்ஸ். சரி அது ஒரு சைலோ, அதை முடிச்சா தான் காய்ஸ் கிடைக்கும் காய்ஸ். வேற நம்மளுக்கு எதுவும் அன்லோ காய்ஸ். இதுக்கு நல்ல பவர்லாம் இருக்குது காய்ஸ். வீடியோலேயே என்னால் காட்ட முடிஞ்சிருக்கு போடு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் காய்ஸ். அட்டாமிக் ஸ்னெயில் கிடச்சிருக்கு. சரியான ரேர் காய்ஸ். இப்படியே எடுக்கலாம் காய்ஸ். சரியா உங்களுக்கு அட்டாமிக் ஸ்னெயில் எடுக்கிறேன்டா, நீங்கள் ஒவ்வொரு நாள் போய் கிளைம் பண்ணலாம் காய்ஸ். ஓகே எஸ் இப்போ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே எஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு இதான் அந்த இடம். ஏதோ மியூடோ ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன் கைஸ். இது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்குது. பேர் வந்து மியூடோ. ஓகே காய்ஸ் இங்கேயே அந்த இது இருக்குது காய்ஸ். இது எங்கடா சாகுறான்ல. இவன் பேர் வந்து டெட் ஓல்டன் யார்கிட்ட சொல்லி கொண்டுருக்காங்க காய்ஸ். காய்ஸ் ஏதோ ரிவெஞ்ச் பற்றி கழிச்சு கொண்டிருக்காங்க காய்ஸ். ரொசஸ்டா டே வந்து ரொம்ப நீளமாக போச்சாம். டே கதையை பார்க்க விடுங்கடா காய்ஸ். சண்டைக்கு வந்து கொண்டிருக்கானுங்க காய்ஸ். அவன் கதைச்சி முடிச்சுட்டானுங்க போங்களா டே காய்ஸ். இப்போ அடுத்து டே அலைய வைக்கிறானுங்க காய்ஸ். சீரியஸாக கடுப்பாது. இன்னொரு 1.4 கிலோமீட்டரா எங்கன்னு பார்ப்போம். ஓகே சம்பவம் இருக்குது எனக்கு நல்லா தெரியுது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியுங்க சரியா. நான் அந்த இடத்துக்குலாம் ஏற்கனவே போயிருக்கேன். ஏன்டா நான் மிஷன் முடிச்சுட்டு இருந்தேன். எந்த மிஷன்னு காட்டுறேன். ஈவெண்ட் காய்ஸ், அது ஈவெண்ட் இந்த ஸ்டார் ஃபே ஜேர்னி. இந்த ஈவெண்ட்டை முடிச்சு கொண்டு வந்தாங்க சரியா. இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து ஆக்டிவ் பண்ண சொன்னாங்க. அப்படி ஆக்டிவ் பண்ணுறதுக்காக நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டு வந்தாங்க சரியா. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்குள்ளே நிறைய இடம் எனக்கு ஓப்பன் ஆச்சு. அங்கால சைட்லாம் ஓப்பன் ஆச்சு காய்ஸ் சரியா. அப்போ நிறைய ஆக்டிவேட்டர்லாம் ஆக்டிவ் பண்ணியே எனக்கு கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 1000 கிடச்சிடுங்க காய்ஸ். ஏன்னா இங்கால சைடில் 2-3 ஆக்டிவேட்டர்ஸ் இருக்குங்க காய்ஸ் ஒரு இடத்துல. அப்படி ஒன்றுலேயே நம்மளுக்கு 120 கிடைக்கும் காய்ஸ். அப்படியே நான் அடுத்தேன் ஸ்டார்டஸ்ட் சோர்ஸ். ஓகே காய்ஸ் அப்படி தான் மிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். அந்த ஸ்டார் ஃபயர் ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணி தான் காய்ஸ். ஓகே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலை. நான் ஒரு 8 ஸ்டார் க்ரோம் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்தேங்க காய்ஸ் சரி. அது ஏன்டா பாருங்க கைஸ், நம்ம இந்த பூட்ஸ் கிராஃப்ட் பண்ணோம் கைஸ். இதான் கைஸ் மெயின் கீயாக இருந்தோம் நம்மளோட. இதுக்கு முதல் வந்து நம்ம ஏத்லி பூட்ஸ் ஒன்று பாவிச்சிட்டு இருந்திருப்போம். ஓகே அது வந்து நீங்கள் காய்ஸ் உங்களோட வீக் ஸ்பாட் டேமேஜ் வந்து கூட்டுங்க காய்ஸ் சரியா. இதில் பவர் என்னென்னா காய்ஸ், இப்போ ஒருக்கா புல்சை ட்ரிகர் ஆச்சுன்னா இப்போ நம்மளுடைய ஸ்னைப்பரை பவரே வந்து புல்சை தாங்க காய்ஸ் சரியா. இப்போ அதை உடம்பு ஃபுல்லாக ப்ளூ கலரில் காட்டுங்க சில சுடைக்குள்ளே, அது வந்து புல்சை ட்ரிகர் ஆகிட்டேன்னு அர்த்தம்.
அப்போ நீங்கள் திருப்பி சுட்டிங்கன்னா அது நீங்கள் வீக் ஸ்பாட்டில் சுட்டாலும் பரவாயில்ல காய்ஸ். இப்போ உடம்புல எங்கே சுட்டாலுமே உங்களுக்கு ரெட் கலர் டேமேஜ், சரியான டேமேஜ் கூட விழுங்க காய்ஸ். ரெட் கலர் டேமேஜ் தான் இருக்கல கூட, அந்த ரெட் கலர் டேமேஜ் நம்மளுக்கு விழுங்க காய்ஸ். இந்த ஷூ வேறு லெவல் பவர். அப்போ கஷ்டப்பட்டு 8000 ஸ்டார் குரோம் சேர்த்து நான் இதை வாங்கிட்டேன் காய்ஸ். வாங்கி கிராஃப்ட் பண்ணி மேக்ஸ் கேலிப்ரேட்டும் பண்ணேன். மொத்த ஆர்மனி இப்போ மேக்ஸ் கேலிப்ரேட் டயர் 5ல் இருக்குது கைஸ். ஓகே கைஸ், இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், அது ஏன் தப்பு தான். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே நம்ம ஃபைனலி இந்த இடத்துக்கு வந்தாச்சு ஒரு வழியா. இங்கே இப்போ அடுத்த ஸ்டோரி போகுது. ஆல்ரெடி காய்ஸ் இப்போ நம்ம போட்டிருக்க மசில் சுடைக்குள்ளே சத்தம் இருக்காது காய்ஸ், சரியா? அப்போ இது வேறு லெவல். இப்போ பிவிபி விளாட்றோன்னு வைங்களேன், நம்ம சுட்டோம்னா நம்ம மேப்பில் இருக்கிறதே ஒழுங்காக காட்டாது காய்ஸ். நம்ம இங்கே இருக்கோன்னு காட்டாது, அவங்களுக்கு நம்ம சுடுற சத்தமும் கேட்காது காய்ஸ், சரியா? அதே மாதிரி தான் காய்ஸ் இதுலேயும் பிவிஇலையும் நம்ம எனிமிக்கு சுட்டா அதுங்களுக்கு நம்ம மேலே டவுட் வராது காய்ஸ். வேறு லெவலில் மசில். ஐய இப்போ யார் ரகத்துன்னு. ஓகே காய்ஸ், உள்ளே போகேன். ஐய டே, நான் ஏற்கனவே வந்திருக்கேன் கைஸ் ஆஃப்லைன். இந்த இடத்துக்கு சொல்லியிருப்பேன் ஆக்டிவேட்டரை ஆக்டிவ் பண்ணுறதுக்காக. ஏன்னா இந்த இடத்துல 2 ஆக்டிவேட்டர் இருந்துச்சு, அதான் வந்தேன். இங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆக்கெல்லாம் யாரும் இல்லை நான் பார்த்த வரைக்கும், அதனால் பிரச்சனை இல்லை நம்புகிறேன். ஓகே கைஸ், சொல்லுது இந்த இடத்துல வந்து ஏதோ வித்தியாசமாக இருக்கா. இங்கே இருக்கிற ரொசஸ்டா எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்காங்களாங்க கைஸ். ஓகே கைஸ், ஃபைனலி நிறைய பேர் சண்டைக்கு வந்தாங்க, அவ்வளோ பேரையும் கொண்டுட்டு நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே கைஸ், கீழே போவேன் காய்ஸ். ஓகே நம்ம இப்போ கீழே தான் போகணும், சரியா? நான் இப்போ இந்தியாவில் பக்கமாக இப்படி வந்தேன். இப்போ பாருங்க காய்ஸ், சரியா? அங்கே பின்னுக்கு விளங்குதா பாருங்க காய்ஸ். இந்த இடத்துல இந்த பட்டர்ஃப்ளைஸ் போனால் இது நல்லந்தான் காய்ஸ். இதுக்குமே நல்ல பவர் இருக்குது. வீக் ஸ்பாட் டேமேஜ் வந்து நம்மளுக்கு கூட்டுங்க காய்ஸ், சரியா? அது இதுவும் நல்லது தான், ஆனால் நம்ம வச்சுக்க லோன் உல்ஃப் இன்னுமே பவர் கூட காய்ஸ். கொம்பேட்லேயே எனக்கு தெரிஞ்சு நல்ல பவர் கூடிய கொம்பேட் இது தான். இப்போ இது க்ளோனும் பண்ணுங்க காய்ஸ் நம்ம லோன் உல்ஃப். இப்போ அதுக்கு அடிவில் க்ளோன் ஆகி கொண்டிருக்குன்னு தெரியுமா காய்ஸ்? நல்ல பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சர் டிவியன் காய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே நம்ம இப்போ கீழே போவோம் காய்ஸ். இந்த இருக்கு காய்ஸ். ஓகே ஓகே இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மிஸ்ட்ரி பாக்ஸும் இருக்கும். அந்த மிஸ்ட்ரிக்கல் பாக்ஸ் அண்டு அதை காட்டுறேன் கைஸ் எங்கே இருக்குண்டு. இந்தா கைஸ் இந்த மிஸ்டிக்கல் பாக்ஸ் இருக்கிற இடம். இந்த இடத்துல தான் கைஸ் எனக்கு அந்த எக்ஸ் கிடச்சிது, சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ தான் கைஸ் நான் ஞாபகம் வருது. ஓகே இதுக்கு நீங்கள் இந்த இடத்த ஓப்பன் பண்ணணுன்னா ரொசஸ்டா காட்டன் ஒன்று வேணும். ஓகே அது வந்து நீங்கள் ஒரு பெரிய மிலிட்ரி கார் ஒருத்தருப்பாங்க கைஸ், அவனை கொண்டு அவங்களுக்கு அந்த கார்டு கிடைக்கும் காய்ஸ். ஓகே இந்த வெப்பன் பாக்ஸை நான் எப்படி துறக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த பார்த்தீங்களா எக்ஸாம்பிளுக்கு இந்த பாருங்க கைஸ், இந்த V2 அக்சஸ் ரொசஸ்டா V2 அக்சஸ் கார்டு ஒன்று கேட்டான். ஏற்கனவே நிறைய இருந்துச்சு, இது கொடுத்து அந்த பாருங்க இப்படி தான் கைஸ் நம்ம அன்லாக் பண்ணணும். அந்த மிஸ்ட்ரி பாக்ஸையும் அதுமாரி தான் அன்லாக் பண்ணணும் கைஸ். ஓகே இப்போ இதுக்குள்ளே போக லெவல் B5 காய்ஸ், லிஃப்ட் மாதிரி இருக்கு காய்ஸ். இது வந்து ரொசஸ்டாவோட ஒரு ரிசர்ச் லேபாங்க கைஸ். ஓகே என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே நம்ம வந்து இப்போ டெட்டாக மாதிரி இருக்கும். என்னடா உடம்பு ஃபுல்லாக மஞ்சளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ட்ரை போய் செத்துட்டேன் கைஸ். இங்கே ஒரு கிரியேச்சரும் நம்மளோட இருக்குது கைஸ், சரியா? அது என்ன செய்யுந்தா கைஸ், இப்போ நம்ம ஹைட் அண்ட் சீக் கைஸ். இப்போ நம்ம இங்கே திரும்பி இப்படி பார்த்தா நகர்ந்து வந்து கொண்டுருங்க கைஸ். நம்ம பார்த்தா நகராது, பார்க்கலாம் நகர்ந்து வருங்க கைஸ், சரியா? இது நம்மளை அப்படியே நிலத்துக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். அப்படி இழுத்துட்டு போச்சுன்னா நம்ம செத்துருவோம் கைஸ். இந்த கேமில் அப்படி ஒரே இழுத்துட்டு போச்சுன்னா செத்துருவோம். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் கைஸ். இப்போ எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஓகே அங்கே டோர் இருக்குது, அந்த டோருக்கான கீ கார்டு எடுக்கணும், சரியா? அந்த கீ கார்டு எடுக்கிறதுக்கு இந்த பாருங்க கைஸ் இப்போ வரும். இந்த நான் சொன்னேன் இந்த பார்த்தா வராது. கைஸ் 2 கைஸ், போன முறையாவது 1 தான் கைஸ். கைஸ் 3. ஓகே நல்லா ஒட்டி இருந்தால் அடிக்குது கைஸ், சரியா? இப்போ நம்ம இங்கால பக்கம் தான் போகணும் கைஸ். இங்கால ஐயே கைஸ் இது கடுப்பு கைஸ். ஓகே அங்கே டோர் இருக்கு கைஸ். போடு நல்லா தப்பிச்சு வந்துட்டேன். ஓகே இவன் யார் கைஸ், வாயில் சிகரெட்டை வச்சுட்டு ஜாதிக்கு வாரா
காய்ஸ் இதான் இவன் தான் காய்ஸ் டெனிஸ். நம்ம ஒரு பாட்டில் பார்த்துருப்போம் காய்ஸ் இவனை. ஐயையோ தேங்க் கோட் நான் அவனை ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். காய்ஸ் இவன் தப்பிச்சிருக்கான் போல. என்னாச்சுன்னு நம்ம கேரக்டர் கேட்டுக்கொண்டிருக்கான். ஓகே காய்ஸ் இவங்க தப்பிச்சு போக பார்க்குறானுங்க. அந்த கிரியேச்சர்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ண பார்க்குது கைஸ். அது சீரியஸாக ரொம்ப கூடுறாங்க கைஸ். நான் ஃபர்ஸ்ட் ட்ரையில் தோற்று இப்போ 2வது ட்ரையில் சாதிச்சுட்டேன் கைஸ். ஜாதிக்கு இருக்கு. ஓகே இந்த வெண்ட்டை பார்க்குறான் கைஸ். வாயில் சிகரெட் வச்சு ஜாதி டயலுக்கு இருக்காங்க கைஸ். போடு கட்சின் வேற லெவலில் இருக்கானா. ஐயோ சரி சம்பவம் தான். காய்ஸ் சரி முடிஞ்சு போல கதை. ஓகே ஸ்ட்ரென்த் இருந்தது அந்த பிளாக்ஃபெல்ல இருக்கிற மேயர். ஐயோ பாவம் காய்ஸ். இல்ல டேட் போகாதன்னு சொல்றாங்க காய்ஸ். ஐயோ இப்படிதான் காய்ஸ் நிலத்துக்குள்ள கொண்டு போய் எல்லாரையும் கொன்றும். ஐயோ சரி எனக்கு மோசம் காய்ஸ் இந்த கிரியேச்சர். பாவம் காய்ஸ். இப்போ நம்ம அவன்ட கேரக்டர்ல இருந்து தான் காய்ஸ் விளாடி இருக்கோம் சரியா. கீழே இன்னொரு பட்டர்ஃப்ளை ஸ்போன் ஆயிட்டு காய்ஸ். காய்ஸ் இங்கே இவனுங்களும் ஸ்போன் ஆயிட்டானுங்களே. ஓகே லீவ் நம்பர் 73 சோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட் காய்ஸ். கிட்ட தான் இருக்குது போகும். ஓகே காய்ஸ் இப்போ நம்ம திருப்பி வெளியே போக சொல்லலானுங்க. போவோம். வெளியே இல்லை. ஆமாம் காய்ஸ் வெளியே தான். நல்லாக்கா நம்மள்ட்ட அந்த வீ இருக்கிறனால பிரச்சனையே இல்லை. ஏன் திருப்பி வெளியே போக சொல்லலானுங்க. அட போங்களா அடி மானத்தை வாங்குறானுங்க கைஸ். ஓகே கைஸ் ட்ரெண்ட்டும் டெனிஸ் இப்போ காய்ச்சி கொண்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் டெனிஸுக்கு ட்ரெண்ட் மேலே கோவம் வருதுன்னு நினைக்கிறேன். நம்மளோடய ஒரு மாதிரி தான் கைஸ் காய்ச்சிருப்பான் ஒரு பாட்டில். ஓகே பாவம் கைஸ் இந்த டெட்டு அநியாயமாக செத்துட்டான். காய்ஸ் டிஃபீட் த 4 செகண்டா காய்ஸ். 4 செகண்ட் போஸ் ஃபைட்டானு. ஆமாம் காய்ஸ் முடிப்போமா. எனக்கே நம்ப முடியல கைஸ். 4 செகண்ட் போஸ் ஃபைட். சரி காய்ஸ் அப்போ நம்ம இந்த போஸ் ஃபைட்டையும் முடிக்க பார்ப்போம். ஓகே நான் இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ். என்னாலே நம்ப முடியல கைஸ். என்னோட கண்டென்ட் என்னவா இருந்துச்சுன்னா சரி மிஷன்ஸ் முடிப்போண்டு பரவாயில்ல கைஸ். இன்றைக்கி போஸ் ஃபைட்டையும் முடிச்சிடுவோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கைஸ் கடைசி போஸ் ஃபைட்டாக இருக்குது. ஏண்டா இப்போ நம்ம ஒவ்வொரு போஸ் ஃபைட்டையும் தோப்பிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டிவியன் தருவாங்க சரி. அந்த டிவியன்லாம் நம்ம பியூரிஃபை பண்ணுவோம். பியூரிஃபை பண்ணால் நம்மளுக்கு மிஷன் கம்ப்ளீட் ஆகுங்க சரியா. அதில் நம்மளால் 5 டிவியன்ஸ் தான் கைஸ் நம்மளால் பியூரிஃபை பண்ண முடியும். ஓகே கைஸ் அப்படி பார்த்தா இதான் கைஸ் 5வது. நம்ம ஏற்கனவே 4 டிவியன் வந்து பியூரிஃபை பண்ணியாச்சு. இதான் கைஸ் இந்த வேர்ல்டில் கடைசி போஸ் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ப்ரைம் பார் அதெல்லாம் வேறு கைஸ் சரியா. ப்ரைம் பார் தான் எனக்கு தெரிஞ்சு அது கடைசி. இன்னுமே தூரம் அதுக்கு இன்னுமே நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் கைஸ். நான் அன்றைக்கி கண்டென்ட் இதாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்துருக்கணும் கண்டென்ட் இன்றைக்கி பொஸ் ஃபைட் தாண்டி. சீரியஸாக எதிர்பார்க்கல. ஓகே கைஸ் இது எங்கே இருக்குன்னே தெரியல. நான் இப்போ அந்த டெலிபோர்ட்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ் நம்ம பொஸ் ஃபைட் டெலிபோர்ட்டர் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. உள்ளே இருக்கு கைஸ். நல்லா உள்ளே இருந்துச்சு. நல்லா மேலே இருக்கு கைஸ். அதோட இப்போ நம்ம ப்ரிப்பேராக தான் இருக்கோம் நம்புறேன். ஏன்னா இதான் கைஸ் கடைசி பொஸ் ஃபைட். எனக்கு எப்படி இருக்க போகுன்னு தெரியல. ரிஃப்ட் பேக்கனுக்குள்ளே போய் நார்மல் தான் ஆட போகிறேன் அப்படியும் கைஸ். ஜாதிக்கு இருக்கு கைஸ் கும்பிட்டு கொண்டு. ஓகே கைஸ் நான் இப்போ உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். நம்ம வந்தாச்சு கைஸ். இடமே ஒரு மாதிரி தான் இருக்குது. 40வது லெவலாங்க கைஸ். இது ஒரு பயமாக இருக்குது கைஸ். ஒரு மாதிரி வித்தியாசம். என்ன கடைசி போஸ் ஃபைட். ஓகே கட்சீன் கைஸ். கட்சீன் கைஸ் இது அந்த கிரியேச்சர் கைஸ் நம்மளை மண்ணுக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். டான்ஸ் ஆடி கொண்டிருக்கு. என்ன பாட்டெலாம் வருது கைஸ். இந்த கட்சின் தான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு காமெடியாக இருக்குது. இவ்வளவு நாளாக இவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா போஸ் ஃபைட்லாம் கட்சீன். ஓகே சார் இது பழைய டிவியில் காய்ஸ் என்ன காய்ஸ் இது ஒரு பழைய டிவியில் காட்டுற மாதிரி இருக்கு எல்லாத்தையும். ஐயே ரொம்ப மோசம்டா. ஓகே இது வந்து 4 செகண்ட் போஸ் ஃபைட். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல.
காய்ஸ் என்ன காய்ஸ் ஒன்னொன்று ஆடி ஆடி எங்கேயோ போய் கொண்டிருக்கு. ஐயே சிம்பிளாக முடிச்சிடலாம் போல. இதுகளை தான் கொல்லணும்னா சிம்பிள் காய்ஸ். டே கொடுமடா காய்ஸ் இடம் மாறிடு. காய்ஸ் சொல்லுமே பிளர்ரா இருக்கு, விளங்குது இல்லை காய்ஸ். ஏதோ பெருசு ஆட போடுடே. என்னடா இந்த பெருசா இருக்கு ஆடே. ஆனால் காய்ஸ் இது ஷடோ போஸ் ஃபைட் இல்லை காய்ஸ். நம்ம பார்த்தா தெரிஞ்சிருக்கும். வளமையாக நம்ம ஷடோ போஸ் ஃபைட் பண்ணுவோம் ஒவ்வொரு போஸ் ஃபைட்டுக்கு. ஆனால் இது வந்து நேராகவே நம்ம ரியல் போஸ் ஃபைட் வந்திருக்கோம் காய்ஸ். காய்ஸ் என்ன காய்ஸ் அழுது இந்த பெருசாடா இருக்கு. கொடுமைடா காய்ஸ். நம்ம இப்போ அந்த இடத்துல தானே நிற்கிறோம், அந்த இடத்துக்குள்ள. போடு வேற லெவலில் இருக்க போகுது காய்ஸ். இப்போ மஞ்சளை காட்டுதில்ல, அது வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண காய்ஸ் தோத்துட்டேன். அங்கால அப்படியே போய் விழுந்துட்டேன் காய்ஸ். சரியா, அது ஸ்டேடியம் அங்கால இல்லை போல காய்ஸ். விழுந்து சேர்த்துட்டேன் காய்ஸ். இதுக்கு வந்து வீக் ஸ்பாட் பெருசாக இல்லை காய்ஸ். சரியா, இப்போ பாருங்கள் நம்ம டேமேஜ் ஷூட்டா 200 358 அப்படி தான் காய்ஸ் விழுது. இந்த பாருங்கள் சரியான டேமேஜ் விழுவானா. அந்த அதான் காய்ஸ் வீக் ஸ்பாட். இப்படி ரெட் கலர் எங்கே காட்டுதோ நம்ம அந்த இடத்துல சுடணும் காய்ஸ். இப்போ மாறிட்டு ஓகே சுட்டாச்சேன்னு நினைக்கிறேன் காய்ஸ். சாணி ஆக்கிடும் போல காய்ஸ். இப்படி எப்படின்னா ஓகே காய்ஸ் இப்படி தான் விழுந்து செத்தனை ஸ்கொப்பாத்து கொண்டு கேட்கல. ஓகே நம்ம லோன் இறக்கும் காய்ஸ். பரவாயில்ல 404 நாளும் நிறைய டேமேஜ் விழுது. இதுக்கு ஹெச்பி குறைவாக இருக்கும் போல காய்ஸ். போடு காய்ஸ். அதுக்குள்ள விழுந்துடக்கூடாது காய்ஸ். ஸ்டேடியம் உடையின்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க காய்ஸ் நம்ம லோன்லாம் போடும். லோன் கிரியேட் பண்ணும் காய்ஸ். காணல ஆளை காணல காய்ஸ். ஏதோ நடக்க போகுது நம்மளுக்கு. ஏதோ ரெட் கலரில் காட்டி கொண்டிருக்கு. நடக்குது காய்ஸ். நம்மளுக்கு ஏதோ நடக்க போகுது அது மட்டும் தெரியும். நினைச்சேன்டா நீ தப்பிட்டேன்டா காய்ஸ். நல்லா காணும். இப்போ எங்கே வீக் போட்டு ஓகே எங்கடா குறி வைக்கிறான் காய்ஸ். படுப்பு காய்ஸ். காய்ஸ் ஏதோ நடக்குது காய்ஸ். இங்கே அடி விடுமோ. ஓகே காய்ஸ் ஓகே காய்ஸ். இப்போ கையால் அடிக்குங்க காய்ஸ். அப்படி தப்பிக்கணும். நான் சொன்ன தப்பிக்கிட்ட பார்த்தீங்களா. இப்போ எங்கள் வீக்ஸ் போட அங்கே இல்லை. நம்ம 89 அப்படி தான் காய்ஸ் டேமேஜ் விழுது. ஆல்ரெடி எவ்வளோடா ஸ்போன் பண்ணி ஏதோ வட்டமா அந்த போஸ்ட் சரி காய்ஸ். வீக்ஸ் போட்ட காட்ட காய்ஸ். நோமலா தலையடிச்சா நோமலா 150 காய்ஸ். காய்ஸ் இதுக்கு நான் எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருக்கேன்னு தெரியுமா. ஏதோ பண்ணுது காய்ஸ். ஏதோ பண்ணுது ஓடாடி சாமியா இருக்குது காய்ஸ். இதுவே ஓகே ஓகே காய்ஸ். அதே அதை அடிச்சிருக்குது காய்ஸ். ஓகே கொண்டாச்சு போடு. ஓகே இதில் நம்மளே டிவியன்லாம் டேர்ம் பண்ண தரல காய்ஸ். இப்போ அந்த சிகரெட் தானே தந்தானுங்க. இந்த ஆதி காலத்தில் குடிப்பானுங்க சிகரெட் காய்ஸ். இது யார் வச்சுட்டு இருந்தேன்னு தெரியுமா.
இந்த இது வந்து டெனிஸ் காய்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படிதான் இருக்கணும். ஓகே காய்ஸ் நம்மளுக்கு இந்த நோவா பியூரிஃபையர் கிடைச்சிருக்கு. இ சாரி காய்ஸ் இது வந்து நட் கிராக்கர். இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. காய்ஸ் இப்போ நம்மளுக்கு சிகரெட் தந்தாங்க சரியா? கொடுங்க பார்ப்போம். காய்ஸ் இந்த பாருங்க ஸ்னஃப்டு பைப்பு. இது வந்து அந்த டெனிஸ் வாயில வச்சுட்டு இருந்தவங்க காய்ஸ் இந்த சிகரெட்டை. இந்தா இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காய்ஸ் என்ன காய்ஸ் நடக்குதுங்க? அப்போ இந்த இவ்வளோ பெரிய மோன்ஸ்டர் வந்து ஒரு டெனிஸ் காய்ஸ். அதாவது ஒரு மனுஷனாக தான் இருக்கணும். அந்த மனுஷன் நட் கிராக்கர் சேர்ந்ததாக இருக்கணும் காய்ஸ். ஓகே நம்ம இப்போ வெளியே போவோம். ஏன்டா அப்போ இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். காய்ஸ் 8 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம் காய்ஸ். ஆனால் வேறு லெவலில் போச்சு. ஓகே காய்ஸ் எப்பயும் போல தான் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். சரியா இப்போ என்னென்னா அடுத்த மிஷன் இப்போ இந்த இடம் வந்து பிளாக் ஃபைலில் இருக்கிற அந்த சேஃப் ஜோன் காய்ஸ். சரியா இங்கே வந்து நம்ம இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறோம். பாருங்க காய்ஸ் எல்லாம் கூடி நிற்கிறாங்க. ஓகே இப்போ நான் கொஞ்சம் காய்ச்சிட்டு இருந்தாங்க. கீழே மெசேஜ் வந்தது கேட்டேன். அது வேறு யாருமே இல்லை காய்ஸ் நம்ம டெனிஸ் தான் காய்ஸ். அப்படி மாறி இருக்கான். அதான் காய்ஸ் அழுது கொண்டு இருந்துச்சு அந்த கிரியேச்சர். பாருங்க காய்ஸ் பாவங்க காய்ஸ் அவனுக்கு வந்து சோதனையை பாருங்க காய்ஸ். அவன் ஒரு எவ்வளோ பெரிய மோன்ஸ்டர் மாறி இருக்கான்னு பாருங்க காய்ஸ். ஓகே இப்போ நம்ம போய் கதைப்போம். எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. பவுலினோட தான் இப்போ கதைக்க போகிறோம். ஓகே எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ண சொல்லி தான் நம்மளுக்கு வந்துச்சு. ஓகே நம்மளுக்கு இவன் வந்து ரிவார்ட் வச்சுருக்கான். அப்படியே ஒரு குட் நியூஸும் வச்சுருக்காங்க கைஸ். எங்கள் ஞாபகம்லாம் எங்களுக்கு திருப்பி வந்துட்டாங்க கைஸ். போடு. ஓகே இவன் வந்து நம்மள்ட்ட சொல்லி கேட்க போகிறான் கைஸ். இப்போ நமக்கு இந்த ஒரு மாதிரி தானே ரூடாக நடந்துக்கிட்டான். அதுக்கு சொல்லி கேட்குறாங்க கைஸ். பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கு நம்ம போட்ட வீடியோவை. ஓகே நம்ம இவங்களோட வீட்டை நகரத்தெல்லாம் காப்பாற்றிருக்கோம் மேம். யார் ஹீரோடா ப்ரோ பிளேயர்ரா காய்ஸ். இந்த டெனிஸ்ன்ற அந்த கருப்பனை ஒருத்தன் தான் காய்ஸ். அவன் தான் காய்ஸ் டெனிஸ். இப்போ அவன் வந்து இப்போ டெட்டுக்கு என்ன நடந்த எல்லாத்தையுமே இப்போ அவங்க 2 பேர்ட்டையும் சொல்லிட்டான். ஓகே காய்ஸ். ஓகே காய்ஸ் நம்ம வந்து கிரியேச்சரை கொண்டது வந்து நல்ல விஷயம் தானா என்று சொல்கிறாங்க. ஏன்னு தெரியல. ஓகே நம்ம சொல்கிறோம் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஆனால் நான் அப்படியே என்னால் சமாளித்து கொண்டுட்டேன்னு சொல்கிறோம். ஓகே நம்ம டெட்டுக்கு வந்து இப்போ ஒரு அமைதி கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. Monster brought his worst fears to life. Uncle Ted would be glad to know he's not making his people suffer anymore. Okay. ஓகே गाइस. இல்ல 3 வருது गाइस. டெட் வந்து அவனுக்கு பின்னுக்கு ஏதோ ஒரு பைப் வச்சிருந்தானே गाइस. ஓகே இப்போ அந்த பைப்பை பற்றி நம்ம அந்த சிகரெட்டை தான் गाइस சொல்கிறாங்க. ஆதிகால சிகரெட் பிடிப்பாங்க அது. ஓகே நம்ம டெனிஸ்டே சொல்லுவோம். 3 ஆப்ஷன் வந்துச்சு. ஓகே நம்ம டெனிஸ்ட்டை வந்து அந்த பைப்பை கொடுக்குறோம். ஓகே ஓகே गाइस. ஓகே அவன் சொல்கிறான் அந்த டெட் வந்து இவனை காப்பாற்றுறதுக்காக அவன் உயிரே கொடுத்துருக்கான गाइस. அது உண்மைதான் गाइस. அந்த கட்சீனை பார்த்தா தெரிஞ்சிருக்கு. ஓகே गाइस இதுதான் நம்மளோட 5வது நோவா டிவியேஷன் வி சொல்லுது. இப்போ நம்ம டெரிட்டரிக்கு திருப்பி போகையா அண்ட் நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்கிறது गाइस. உண்மையாவா போடு. ஓகே நான் இப்போ உங்களுக்கு வீட்டை போய் அதை பியூரிஃபை பண்ணிக்குள்ளே காட்டுறேன். ஓகே நம்ம எப்பயும் போல் இந்த இதில் தான் காய்ஸ் நம்ம பியூரிஃபை பண்ணுவோம். ஓகே நம்ம பியூரிஃபை கொடுப்போம். ஓகே காய்ஸ் நம்மளுக்கு என்ன தாடுறான். ஓகே நம்ம ஹீரோஸ் இயர்ன்ற மிஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகே ஸ்டெராய்ட்ஸ்ன்றது வந்து ஸ்டார்டஸ்ட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுமா. ஓகே गाइस நம்ம நிறைய ஸ்டெராய்டை கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க गाइस. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த மேலே பார்த்தீங்களா गाइस வித்தியாசம் ஒன்று வந்து கொண்டு இருக்கு. ஓகே गाइस நம்ம புதுசாக ஸ்போனான ஸ்டெராய்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணணுமா. ஒருக்கா பார்ப்போம் गाइस. வியூ நோவா டிவியேஷன்ஸ். ஓகே गाइस நம்மளுக்கு இனி இதுலேருந்து ஸ்டெராய்ட் ப்ரொடியூஸ் ஆகி கொண்டு இருக்கு गाइस. இது ஏற்கனவே எங்கிட்ட 1000 கிடக்கு. அது நார்மலாகவே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து விளையாடி கொண்டிருக்கக்குள்ளேயே நம்மளுக்கு தருவாங்க गाइस. ஓகே இதில் பயன் என்னன்னா நம்ம இதை வச்சு பிரைம் வார் விளாட முடியுமா गाइस. போடு. அப்போ இது முக்கியம்தான் போல். இப்போ நம்ம இந்த 5 டிவியேஷன்ஸுமே கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மிஷன் என்ன இப்போ गाइस மிஷன்ஸ் இல்லை. போடு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோ. மிஷன்ஸே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க गाइस நம்ம. ஓகே காய்ஸ் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ இவ்வளோ பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப நன்றி காய்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு 4 செகண்ட் நம்மளோட லாஸ்ட் போஸ் ஃபைட்டையும் கம்ப்ளீட் பண்ணி நம்மளோட மொத்த வேர்ல்டு டாஸ்கையுமே கம்ப்ளீட் பண்ணிப்போம் காய்ஸ். ஓகே நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுங்கள். யாருக்கு தெரியும் சரி அது ப்ரைம் வார கூட இருக்கலாம் காய்ஸ். போஸ் ஃபைட்ஸ் ப்ரோ மூட் ஆர் மூட் இனி நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய போட போகிறோம் காய்ஸ். ஓகே பாய் பாய் பாய். இப்போது விடைபெறுவோங்க சீரியஸ் கேமிங் காய்ஸ். பாய்.